ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெங்காய பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஒரு எண்ணெய் பாத்திரத்தில் அதில் வந்து வடகம் போட்டு நான் தாளிக்கிறேன். கறி வடகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போட்டு நான் தாளிக்கிறேன். அதில் ஒரு 10லேருந்து ஒரு 15 பல் பூண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதை லேசாக வதக்கிட்டு ஒரு அரை பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் இது போல் நான் சேர்த்துட்டு அதையும் வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க. மூடி வச்சிங்கன்னா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கிடும். அதுக்காக தான். இப்போ அதில் வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். லைட்டாக அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் வந்து வதங்கிச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கணும். இது இந்த அளவு வந்து வதங்கி வந்திருக்கு. இப்போது ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயமும் அரை தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த டேஸ்ட் அளவு நம்ம குழம்பு வந்து கொஞ்சம் கிடைக்கும். அதுக்காக அதையும் போட்டு இதை வதக்கிடணும். இதில் இருக்கிற தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கணும் நம்ம. இப்போ இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே அளவு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் வதக்கிறதுக்கு. அதை வந்து தண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே வதங்கும். அதுக்கு தான் லேசாக வந்து கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது வந்து லைட்டாக வந்து கொதி வருது. தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புளி, நீங்கள் யூஸ் பண்ணுற புளி வந்து புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வந்து ஒரு உங்களுக்கே தெரியும் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. இப்போ புளியும் ஊற்றிட்டேன். இப்போ மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். கொதிச்சு வந்துருச்சு. இப்போது வெங்காய பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.